இப்பொழுது இந்த காலத்திலே வந்து சொல்லப்படுகிற இந்த தீர்க்க தரிசனம் இனி காலம் செல்லாது. 7ஆம் தூணுடைய சத்தம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி வந்து இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிப்படுத்தலை குறித்து நல்ல விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறேன். வெளிப்படுத்தலே அநேக விடயங்கள் இன்றைக்கு சபையாலே யாராலும் மனிதனால் சொல்ல முடியாததை தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி என்று வேதம் வெளிப்படுத்தல் 10:6 சொல்லுகிறது. ஆனால் இந்த தீர்க்கதரிசி எங்கே தோன்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக நாங்கள் வேதத்தின்படியாக வாசித்து பார்க்கிற பொழுது சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஆமென். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இது எப்பொழுது கர்த்தருடைய நாள் வருகிறதற்கு முன்னில் கொள்ளையானது முன்னில் நடுவிலே பங்கிடப்படும். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராட வரப்போகிறார். அதற்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசி எழும்பி சொல்லுவார். இந்த தீர்க்கதரிசி சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். சாயங்கால நேரத்திலே மேற்கு திசையில இருந்து இந்த தீர்க்கதரிசி தோன்றுவார் என்று சகரியாவின் புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அங்கே இருந்துதான் இந்த வெளிப்படுத்தலை தெளிவாக நமக்கு விளங்கப்படுத்தி தந்தார்கள். என்ன இந்த காலத்திலே நடக்கிற சம்பவம், இன்றைக்கு அந்த மக்கள் அந்த யோவான் சாடத்திலே போய் அறுக்கிட்டு தங்கள் பாவங்களை அறுக்கிட்டு மனம் திரும்பி அந்த மக்களுக்கு செய்தார்கள். அதே போல இன்றைக்கு இந்த காலத்திலே அநேக விடயங்கள் வந்து மாறுதலாக விட்டது. இன்றைக்கு சபை எவ்வளவோ தூரத்துக்கு வேதத்தை விட்டு சென்று விட்டது. மதங்களை அநேகமாக தோன்றி தங்களுடைய இஷ்டத்துக்குபடி மக்களை கொண்டு திசை திருப்பி விட்டார்கள். இதனுடைய கேடான காரியங்களினாலே இந்த வேதத்துக்கு புறம்பான விக்கிர வணக்கங்களும் சிலை வணக்கங்களும் பட வணக்கங்களும் சகல விதமான வணக்கங்களும் வந்து அதனாலே தோன்றிய கிறிஸ்தவ மார்க்கத்திலே சரியான கேடான காரியங்கள் தோன்றினதுனாலே அதில் இருந்து புறப்பட்டு அதை பார்த்து இஸ்லாம் என்ற ஒரு மதம் உருவானது 6ஆம் நூற்றாண்டிலே. அவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுகிறதுக்கு சென்றார்கள். சரி, ஆனால் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் வேதத்தில் தெளிவாக வாசித்து பார்க்கிற பொழுது வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை 17ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளை 10 கொம்புகளை உடைய தூசணமான நாமங்கள் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறிக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாங்குரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தாலும் நிறைந்த பொன் பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இல்ல இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இந்த காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது இதில் 1வது வசனம் சொல்லுகிறது, 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. அவருடைய கையிலே ஒரு மது இருக்கிறது. அந்த மதுவை குடித்து அந்த பூமியில் உள்ள ராஜாக்கள், பெரிய பெரிய மக்கள், பெரிய பெரிய மேதைகள் எல்லோரும் அவளோடைய வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த வேசி யார் என்பதை நாம் வேதத்துக்கூடாக வாசித்து பார்த்தால் இந்த 17ஆம் அதிகாரத்திலே மிருகத்தை குறித்தும் வேசிய குறித்தும் இந்த காரியங்கள் நடந்ததினாலே என்ன நடக்க போகிறது, என்ன நடந்தது, இந்த போதனையினாலே நடந்த சீர்கேடான காரியங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இவளுடைய கேடான போதகத்தினாலே இன்றைக்கு நாங்கள் வெளியிலே பார்க்கலாம், நாங்கள்லாம் பெரிய மதம், நாங்கள்லாம் பெரிய ஆக்கள், ஒரு வெறி கொண்டு பூமியின் ராஜாக்கள் எல்லாம் வெறி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வெறித்தனத்தை இந்த இப்படியான காரியங்கள் இருந்து இந்த 10 கொம்புகளை 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதுமான சிவப்பு நிறமுள்ள இந்த மிருகத்தின் மீது ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஸ்திரீ என்று சொன்னால் ஒரு சபை, அது மிருகம் என்று சொன்னால் வல்லமை. அந்த தூசணமான நாமங்கள் இன்றைக்கு உலகத்தில் உள்ள சகல மதங்களும் சகல விதமான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அதுக்கு கீழே அதனுடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறதால் அந்த சிகப்பு நிறமான மிருகத்தினுடைய அதிகாரம் தூசணமான நாமங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்திலே உலக பிரகாரமாக இன்றைக்கு மிருகத்தின் முத்திரையை குறித்து
பலவிதமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய முத்திரை வேறு, மனிதர்களுடைய மனித பிரகாரமாக மாம்சத்திலே அடிக்கப்படுகிற முத்திரைக்கும் கிறிஸ்துவனுடைய வேதத்திலே அடிக்கிற முத்திரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எபேசியர் 1:13 நீங்களும் ரட்சிப்பின் சுசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை அடிக்கப்பட்டீர்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த முத்திரை எப்படி அடிக்கப்பட்டது என்று? அந்த முத்திரை அடித்தது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட உடனே தேவன் ஒரு முத்திரை அடிக்கிறார். அதே போலத்தான் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர்கள் ஒரு முத்திரையை கொடுக்கிறார்கள், ஒரு சொருபம் பண்ணுகிறார்கள். அந்த சொருபத்தை என்ன செய்கிறார்கள்? ஒன்று இருந்தது, அதே போல ஒன்றை செய்து வைக்கிறது தான் சொருபம். ஒருவர் இருந்தார், அவரை போல ஒன்றை உருவாக்கினா அது சொருபம். அப்படியான ஒரு உபதேசங்களை இந்த பூமியில ஏற்படுத்தி இன்றைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இப்படியான பொய் போதகங்களினாலே மக்கள் திணறி அதுதான் சரி, அதுதான் வழி என்று இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 666 குறித்து அநேக விதமான போதனைகள் இருக்கிறது. அந்த நாமத்தையாவது அந்த இலக்கத்தையாவது தடுத்து கொள்ளுகிறவன் வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அந்த இலக்கமும் அந்த நாமமும் அது இந்த மிருகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே, அதனுடைய உபதேசத்துக்கு கீழே வருகிற யாவரும் வாங்கலாம், விற்கலாம், செய்யலாம் என்ற நிலவரத்தை உருவாக்கி இதுவரை காலம் இப்படியா ஒரு காரியத்தை செய்து வந்த அந்த தூசணமான நாமங்களும் அந்த மிருகமும் இன்னைக்கு இது வெளிப்பட போற காலத்திலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இது அருவருப்பு. அந்த அருவருப்பு வெளிப்படுகிற காலத்திலே நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு வேத வசனத்திலே இருக்கிற மக்களை நீங்கள் இந்த செய்திக்கு செவி சாய்க்க வேண்டும். இந்த எலியாவுடைய செய்தி இந்த உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமாக சுருக்கமாக நாங்கள் சொன்னால் இதை பற்றி நாங்கள் வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை. உபதேசத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபதேசம் இந்த வேதத்திலே தெளிவாக நாங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும், ஒரே தேவனும் பிதாவும் நமக்கு உண்டு. அவர் எல்லோரும் எல்லோரோடும் நம் எல்லோருக்கும் இருக்கிறவர் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் நாளிலே இந்த வாசிக்கிற பொழுது நமக்கு விளங்கப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு சபை எப்படி சென்று கொண்டிருக்கிறது? இன்றைக்கு திரியேக தேவ வணக்கம், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், இந்த வேதத்தில் அதுக்கு இடமே இல்லை. அதை வேதத்தை விட்டு அவர்கள் உலக பிரகாரமான ஒரு உபதேசத்தை உலகத்திலே கொண்டு வந்து இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு எல்லாம் செய்யலாம், போகலாம், பெறலாம் என்று ஒரு உலக சபை ஐக்கியத்தை வைத்து விட்டார்கள். இப்படியான உபதேசத்தை போய் நாங்கள் இடத்துல சொன்னால் சொல்லுவார்கள், நீங்கள் என்ன உபதேசம்? நாங்கள் இயேசு கிறிஸ்து தான் தேவன், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் எடுப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு அங்கே இடமில்லை. இதுதான் என்னுடைய நிலைமை. இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்கூடாக கண்டு இப்படியான பிரச்சனைகளினால் என் ஜீவன் ரோட்டிலிருந்து நான் வெளியேறி வந்து நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு இது ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். இன்றைக்கு இப்படியாக உலக சபை ஐக்கியங்களினாலே தள்ளப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு போயிட்டு ஒரு சபையில் நீங்கள் யார் என்று கேட்பார்கள். நாங்கள் உங்களுடைய ஆட்கள் தான். திரியேக வணக்கம், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் சரி நீங்கள் செய்யலாம். அவருக்கு எந்த தகுதியும் இருக்க தேவையில்லை. இன்றைக்கு அப்படித்தான் அநேகர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்காவது ஒரு சபையில இருப்பார்கள், கொஞ்ச காலம் அங்கே பார்ப்பார். ஓகே, இப்பொழுதுதான் பிரச்சனை, சரி வாடியப்பா 2 பஞ்சாதியையும் கூட்டிக் கொண்டு 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அங்கே 5-6 விசுவாசியையும் கூட்டிக் கொண்டு ஒரு சர்ச்சில் போய் நாங்களும் உங்களோட உபதேசம் தான், சரி அவரும் செய்யட்டும், அவர் அங்கே கூட்டம் செய்வார், அவர் பாஸ்டர். நான் தப்பா சொல்லவில்லை சகோதரரே, நீங்கள் இருக்கிற உபதேசம் பிள்ளை, நீ ஊழியம் செய்யலாம், உனக்கு அழைப்பிருந்தால் நீ ஊழியம் செய்யலாம். ஆனவனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தானாக ஏற்படுவதில்லை. கவனமாக யோசித்து நீங்கள் இறங்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் இந்த உபதேசங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. இந்த உபதேசங்களினாலே நாங்கள் சத்தியத்தை சொன்னால் எங்களுக்கு இப்படியான ஸ்தாபனங்களில் இடமில்லை. அந்த ஸ்தாபனம் தான் இப்ப நான் சொல்லுகிறது. திரியேக தேவ வணக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இஷ்டவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே. இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று ரோமர் 9:5 சொல்லுகிறது. அப்படியாக சொல்லப்பட்ட வேத வசனங்களை விட்டு நாங்கள் திரியேக தேவ வணக்கம், பிதாகுமாரன் பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம், இதுதான் அவருடைய முத்திரை. இதை நீங்கள் தரித்து கொண்டால் நீங்கள் எல்லாம் செய்யலாம். இதனுடைய அனுபவத்திலே நான் செய்தது. என்னுடைய அனுபவத்தில் இந்த லண்டனில் கூட நாம் வந்து சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்று. ஏன் அவர்களுக்கு தெரியும், அவருடைய ஸ்தாபனத்தில் இப்படியான இது இருக்கிறபடியால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மிருகத்தினுடைய முத்திரை. இன்றைக்கு அப்படியான ஒரு தந்திரமாக அந்த மிருகம், அந்த வேசியும் இந்த உலகத்துக்கு பொல்லாத ஒரு காரியத்தை கொடுத்து விட்டு அப்படியே பேசாமல் இருக்கிறது.
அது விக்கிரக வணக்கம் இல்லை, மற்றும்படி எல்லா உபதேசங்களையும் ஆவிக்குரிய சபைகள் அப்படியே கொடுத்து விட்டது. இவர்களும் அதையே கடைப்பிடித்து கொண்டு நாங்கள் தான் சரி என்று ஒரு உலக சபை இன்றைக்கு ஸ்தாபனமாக விட்டது. ஆகையினாலே நாம் இவர்களுக்கு நன்றாக கவனித்து வாசித்து நாங்கள் பெற வேண்டும். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு தெளிவாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லோரையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஆமென் என்று சொன்னார். இதை சொன்னார். மத்தேயு தான் இது எழுதினார். இது நன்றாக கவனிக்க வேண்டும். மத்தேயு எழுதின காலம் கிபி 65. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லி உடனே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது 11 சீடரும் அங்கே இருந்தார்கள், யூதாஸ் இல்லை. 11 சீடரும் அங்கே இருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் அப்படியே வருகிறார்கள். இதை நான் பல செய்திகளில் சொல்லி இருக்கிறேன். இங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே காத்திருக்கிறார்கள் இயேசுவின் தாய் மரியாள் பிள்ளைகள் எல்லாரும். அவர்களும் சீடர்களும் வந்து இவர்களோடு இணைந்து கொள்கிறார்கள். 120 பேர் கூடியிருக்கிறார்கள். அங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே விடுதலையின் ஆவி கிடைக்கும் என்று சொல்லி எல்லோரும் காத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 40வது நாள் மரித்துயித்து 40வது நாள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 10 நாளாக எல்லோரும் காத்திருக்கிறார்கள். இயேசுடைய சகோதரர்கள் தாய் அவருடைய உற்றத்தார் சீடர்கள் என்று சொல்லி மேல் வீட்டிலே 120 பேர் கூடியிருந்த வேளையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி இறங்கி எல்லோரையும் நிரப்பினது. அதை நாங்கள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லோரும் கேள்வி கேட்ட பொழுது பேதுரு சொன்னார், அவர்கள் சொன்னார்கள், சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே இருந்த இஷ்டபேரர் கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறுவீர்கள் என்றார். அப்பொழுது 3000 பேர் அங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நன்றாய் கவனியுங்கள். இந்த ஞானஸ்நானத்திலே அந்த வேளையிலே 12 சீடர்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டார்கள். ஒருவரை எடுத்துக்கொண்டார்கள். இந்த 12 கூட நிற்கிற வேளை 12 நின்றார்கள். பேதுரு பேசி பிரசங்கித்தார். இந்த மத்தேயு சுவிசேஷத்தை கிபி 65 எழுதின மத்தேயு அந்த இருந்து 3000 பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தார். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம் ஒரே தேவனும் பிதாவும் நமக்கு உண்டு. அவர் எல்லோரும் எல்லோரோடும் நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். இதுதான் இந்த எலியாவுடைய செய்தி. இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நீங்கள் சரியான முறையில் வந்தால்தான் இந்த மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தடுத்துக் கொள்ளாதவர்களாக ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் போவீர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறதை நீங்கள் வாசித்து அவருடைய 1000 வருஷ அரசாட்சி போறதுக்கு நீங்கள் மனம் திரும்பி வர வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மீது உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டு ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலாவது தங்கள் கைகளிலாவது தடுத்து கொள்ள முத்திரையை தடுத்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்களுக்கு கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருஷ ஆட்சிக்கு போக வேண்டுமா இருந்தால் நீங்கள் எல்லோரும் இப்படியான காரியத்திலிருந்து நீங்கள் விலகி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுகிறவர்களே நீங்கள் இந்த வேளையிலே இவர்களை பார்க்கும்படியாக நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னுமாய் நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். லூக்கா ரோமருக்கு எழுதின 11ஆம் அதிகாரத்திலே இந்த எலியா சொன்ன காரியத்தை நாங்கள் ஜெபத்தை கடந்து செல்வோம். புதிய பாட புத்தகம் 219ஆம் பக்கத்தை எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். ஆமென். தேவன் தாம் தெரிந்து கொண்டபடி தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்திலே வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிற்றேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறாளே என்று இஷ்டவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினார். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு பாகால்களுக்கு முழங்கால் படுகிறாத 7000 பேர் எனக்காக வைத்தேன் என்பது. இப்படி போல இந்த காலத்திலேயும் இப்படியான சுரூபங்களை முத்திரைகளை வணங்காமல் நீங்கள் இருந்து வரும்படியாக நான் உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.